ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் சத்ரபதி சிவாஜியை பற்றி பேசியது உண்மையா? சத்ரபதி சிவாஜி உண்மையிலேயே யார்? ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் சத்ரபதி சிவாஜியை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு. அந்த கருத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் விஜயகுமார் அவங்க வந்திருக்காங்க. சிவாஜி சத்திரிய குலத்தில் பிறக்கவில்லை, அவர் ஒரு சூத்திர குலத்தில் பிறக்கிறார். அந்த பிராமணரின் பெயர் காகபட்டர். அவர் மராட்டிய மாநிலத்துக்கு வந்து அவர் மந்திரம் சொல்லி சிவாஜியை சத்திரியராக மாற்றுகிறார். அப்போ ஒரு ஜாதியில இன்னொரு ஜாதி மாற முடியுமானா பிராமணர்கள் நினைத்தா என்ன வேணா பண்ணலாம். ஆகவே அவர் மாறி விடுகிறார், பேரரசராகி விடுகிறார். வணக்கம். என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே, உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. இது முதல்ல ஒரு நீதிபதியா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நீதி பரிபாலனங்களை சரியான முறையில் அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்றது ரெண்டாவது கேள்விக்குறி. இன்னொன்று, அவரோட ப்ரொஃபஷன் மேலே எனக்கு ஏன் அவ்வளோ பெரிய டவுட் வருது அப்படின்னா, ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு யோசித்து தெளிஞ்சு பதில் சொல்லணும், இல்லைன்னா பொது வழியில் பேசணும். பிற ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சச்சரவான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதிபதியோட பொறுப்பான கடமைகள். இந்த பொறுப்புகள்லாம் ஏற்ற நீதிபதியா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து இருக்குது. போகிற போக்கில் வந்து சிவாஜி வந்து ஒரு சூத்திரட்டார் தான், அதனால் அவர் வந்து மன்னனாக முடியல. அதுக்கப்புறம் காகபட்டர்னு ஒரு பிராமணரை வச்சு தான் அவர் வந்து சத்திரியரை மாற்றி, அதுக்கப்புறம் சொல்ல மாதிரி சிரிப்பு வருது, சத்திரியரை மாற்றி அதுக்கப்புறம் வந்து இது அவரை மன்னராக்குனாங்கன்ட்டு பேசியிருக்கிறாரு. முதல்ல சிவாஜியோட முழு பேர் அவருக்கு தெரியுமா? முதலாம் சிவாஜி போன்ஸ்லே அவர் தான். அதுதான் அவரோட முழு பேர். போன்ஸ்லேன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். அந்த குலத்துக்கு உண்டான பேரே போர் வீரன். சரி, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது வேலை பார்த்துருப்பாரா, இல்லை ஏதாவது பொருள் மேனுஃபேக்சரில் வேற ஏதாவது தொழில் பார்த்துருப்பாரான்னு பார்த்தா அவரும் ஒரு படைத்தளபதி தான். அவரோட பேரும் சாலாஜி போன்ஸ்லே. அவரும் ஒரு போர் வீரன் தான். சரி, அவங்க தாத்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அவங்க தாத்தாவும் போன்ஸ்லே தான். இப்போ எந்த அர்த்தத்தில் ஒரு வரலாற்றுக்கு புறமான ஒரு கருத்தை வந்து ஒரு தெரிவிக்கிறாரு. அதுக்குன்ட்டு நான் வந்து நான் மனசில் நினைக்கிற மாதிரி சூத்திரன்ற வந்து ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல விரும்பலை. நான் ஒரு தூய இந்துத்துவவாதி. எனக்கு வந்து சூத்திரன்றதுக்கு தெளிவான பொருள் நல்லாவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூத்திரன் அப்படின்னா சூத்திரதாரி. அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிலத்துக்குண்டான சூத்திரத்தை அறிந்தவன். இந்த நிலத்தில் இந்த மண்ணில் இந்த பயிர் தான் விளையும், இந்த பயிர் இவ்வளவு மகசூல் எடுக்கலாம், இத்தனை மாதங்களுக்கு அப்புறம் இவ்வளவு மகசூல் எடுக்கலாம், இந்த பயிருக்கு இந்த உரங்கள் இந்த முறையில் தான் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரதாரி, சூத்திரன். இதே மாதிரி அவன் எந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்றானோ அந்தந்த பொருளுக்கு சூத்திரத்தை அறிந்தவன் அவன் சூத்திரன். இதுல என்ன கெட்ட வார்த்தை இருக்கு? ஆனா இவங்க சொல்லக்கூடிய சூத்திரத்துக்கு அர்த்தம் வேற, அவங்க மனசுல இருக்க அர்த்தம். ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா அழுக்கு வக்கர எண்ணங்கள்ல நிறைஞ்சிருக்கிறதுனால அவங்க அர்த்தத்தை சொல்றாங்க. பெண்களை தாயாகவும் கடவுளாகவும் சக்தியாகவும் நினைக்கிற எவனும் அவங்க சொல்ற அர்த்தத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ ஒரு நீதிபதி இதை பத்தி ஆராயாம இதை பத்தி அவர் நீதிபதியான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, இதை பத்தி ஆராய்ந்து பேசியிருந்தானே அவருக்கு பேசிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, இப்போ வந்து வர்ணங்கள் கோட்பாடு இப்போ இருக்கா? இப்போ வந்து நீங்க ஜாதி சான்றிதழ் நீங்க வச்சிருக்கீங்க, நானும் வச்சிருக்கேன். நம்ம ஜாதி சான்றிதழ் நான் வந்து வைசியன்னு போட முடியுமா, இல்லை நான் வந்து சத்திரியன் போட்டிருக்கேன்னா, இல்லை நான் பிராமணன் போட்டிருக்கேனா? ஜாதி ரீதியா அந்த இது எதுவுமே இல்லை. அதாவது உண்மையான வர்ணங்கள் என்ன அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையான வர்ணங்கள் இவர் சொல்றாரு, அந்த ஒரு பிராமணன் நினைச்சா ஒரு சத்திரியத்துல இருந்து ஒருத்தரை வந்து சூத்திரனா மாற்ற முடியும், சூத்திரத்துல இருந்து ஒருத்தனை சத்திரியனா மாற்ற முடியும்னு சொல்றாரு. என்ன ஒரு முட்டாள்தனமான வாதம். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும், அதாவது ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு பிராமணர் வயிற்றுல வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது பிராமணர்கள் குழந்தை கிடையாது. துவீஜம் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, வேதங்கள்ல இருக்கு. துவீஜம் சொல்லி தேடி பாருங்க, இருக்கும். அதாவது பிராமண வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அது பிராமணனா பிறக்கிறது கிடையாது. பிற்காலத்தில் அதோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி தொழில் செய்யறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட குலங்கள் வந்து மாறும். குலங்கள் வந்து மாறும். அவன் நினைச்சா அவன் சத்திரியனா மாறலாம், அவன் நினைச்சா சூத்திரனா மாறலாம், அவன் நினைச்சா வைசியனா மாறலாம், அவன் நினைச்சா பிராமணனா மாறலாம். அப்போ வந்து வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா பிறப்பால் வந்து வர்ணங்கள் நிர்ணயிக்கப்பட நிச்சயமா கிடையாது. அதுக்கு உங்களுக்கு இப்போ இவங்க சொல்றபடியே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அடிக்கடி எல்லா மாதிரியும் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, வகைர ஆட்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காம. அதாவது பிராமணன் அவன் தலையில் பிறந்தான், இது சத்திரியன் வந்து தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் வந்து தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் காலில் இருந்து பிறந்தான்னு சொல்லுவான்.
அந்த பிறப்பு அப்படின்ற வார்த்தை அந்த ஸ்லோகத்துல வந்துச்சுன்னா நான் எப்பவுமே சாஷ்டாங்கம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் சொல்ற வாதங்கள் தவறுன்னு சொல்லிட்டு நான் சாஷ்டாங்கம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். கிடையாது, அது கிடையாது. பிராமணனுக்கு வாக்கு சுத்தமா இருக்கணும், முகம் தேஜஸா இருக்கணும், அவன் மந்திரம் பிரயோகம் பண்றதுனால அவர் தேஜஸா இருக்கணும், எல்லாரும் அவரை நோக்கி கவனம் செலுத்துன்றதுக்கு ஒரு பிரம்மதேவருக்கு இருக்கக்கூடிய முக அமைப்பை எனக்கு தா, பிரம்ம தேவருக்கு இருக்க முக அமைப்பை எனக்கு தா, பிராமணன் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அதாவது நான் மக்களை காக்கணும், இந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டு குடிகள்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும், அதுக்கு எனக்கு வலிமையான தோள்களை தான்றது பிரம்மதேவா உமக்கு இருக்கும் தோலை போல எனக்கு ஒரு தோள்களை தா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் சத்திரியம். அப்புறம் வந்து வைசியம், நான் உட்கார்ந்தே வணிகம் பண்ணணும், நேர்மையா இருக்கணும், நான் மக்கள் எனக்கு என்கிட்ட கொடுக்குற காசுக்கு நான் நேர்மையா இருக்கணும், ஆனா மக்களை தெளிவா புரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு வலிமையான துடைகளை தா. நான் வந்து வாழ்க்கை முழுக்க அருமையா நான் நிறைய உழைக்கணும், நிறைய உழைச்சி நிறைய பொருட்கள் நான் செய்யணும், நிறைய வாணிபர்களுக்கு வந்து நான் உதவணும், நிறைய நான் வைசியர்களுக்கு வந்து உதவணும், அதுக்கு எனக்கு உன்னை போல வலிமையான கால்களை தான், உன்னை போல வலிமையான கால்களை தான். இப்ப நான் சொல்ற அர்த்தத்துக்கும் இவங்க சொல்ற அர்த்தத்துக்கும் என்ன எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இதுதான் வந்து புரட்டுவாதம்ன்றது, இதுதான் புரட்டுவாதம்ன்றது. இப்போ நினைச்சா இப்போ ஒரு தேவர் இருக்காரு, ஒரு நாயக்கர் இருக்காரு, நினைச்ச மாத்திரத்துல ஒரு நாள் நாயக்கர் ஆக முடியுமா? இல்ல நாயக்கர் வந்து தேவர் ஆக முடியுமா? முடியாது. இல்ல பிராமணன் இருக்க, பிராமணன் நினைச்ச மாத்திரத்துல நான் வந்து இது தேவராவோ இல்ல மத்த கஷ்டம் மாற முடியுமா? மாற முடியாது. இதுதான் ஜாதி. ஜாதிக்கும் வர்ணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வர்ணத்துல வந்து அவங்க மாறிக்கலாம், இதுல மாற முடியாது. இல்ல எப்படி மாற முடியும்? 1008 கவர்மெண்ட்ல ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர்? இப்போ நான் வந்து ஒரு காஸ்ட்ல இருந்து இன்னொரு காஸ்ட்டுக்கு மாறணும்னா என்னோட ஜாதி சான்றிதழ மாத்தணும்ல, என்னோட மாத்த முடியாது, சட்டப்படி மாத்த முடியாது, அவ்வளவுதான். இப்போ அப்போ நீங்க ஒரு வர்ணமும் மாற முடியாதது தானே வர்ணம். அதுதான் துவிஜம் சொல்றேன். பிறக்கும் போது அவன் பிராமணனை பிறக்கிறான், அப்போ அதுக்கப்புறம் அவன் செய்யற தொழிலை வச்சு அவனோட வர்ணங்கள் தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்க வாழ்த்துக்கு ஒரு இது சொல்றேன். துரோணாச்சாரியர் இருக்காரு, அவர் வந்து குருவா இருக்க வரைக்கும் பிராமணனா இருந்தார். என்னைக்கு வந்து அவர் வந்து வில்லையும் அம்மையும் தொடுக்க ஆரம்பிச்சாரோ அவர் வந்து பிராமணன் கிடையாது, சத்திரியன். இதுல இருந்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு கேட்கிறேன். அதாவது துவிஜம் கோட்பாடு சொல்றதே அதுதான். ஒருத்தர் பிறப்பால ஒரு வர்ணத்தை பிறக்கிறான், அதுக்கப்புறம் அவனோட செயலால் இன்னொரு வர்ணத்துக்கு ஆட்படுறான். இதுதான் வந்து துவிஜத்தோட கோட்பாடு. வர்ணங்கள்லாம் இதுதான். வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் இதுதான் வேறுபாடு, மிகப்பெரிய வேறுபாடு. அப்போ வர்ணங்கள் இப்போ வந்து கிடையவே கிடையாது. இப்போ இருக்க வர்ணங்கள் இருக்காது கிடையாது. இப்போ நான் வந்து செய்யற தொழில்படி நான் வந்து வைசியன், நான் செய்யற தொழில்படி என் வைசியன். என் தம்பி வந்து அயல்நாட்டுக்கு போய் வேலை பார்க்கறான், அவன் சூத்திரன். என்னோட குலத்துல யாராவது வாத்தியாரா இருக்கலாம், அவங்க வந்து பிராமணர். இப்போ அது அந்த முறைப்படி தான் சாதி சான்றிதழ்ல இடம்பெறுதான்னு கேட்கிறேன். இப்ப யாரு உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து நீங்க சூத்திரன் சொல்லி யார் திட்டுறா? யாராவது திட்டுறாங்களா? இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, மாத்தி இவங்க தான் நம்மளை திட்டிட்டு இருக்காங்க. இவங்க தான் மாத்தி நம்மளுக்கு, இவங்களை தவிர்த்து திராவிட கட்சிகளை தவிர்த்து வேற யாராவது சமூகத்துல வர்ணத்தை சொல்லி திட்டுறாங்களா? கிடையாது, இல்ல. பிறகு இவங்க இல்லாத வர்ணத்தை தூக்கி வச்சுட்டு நான் இதுதான் உண்மை அப்படின்னா இங்க என்ன உண்மை? அது அந்த மாதிரி பழக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவங்க பேசுறாங்க. நடைமுறையிலே இல்ல, பழக்கம் எப்படி வரும்? நடைமுறையில் இருந்தா தானே பழக்கம் வரும். நடைமுறையிலே இல்லையே. இப்ப யாரையும் பத்தி திண்டதான் எல்லா காசுலயும் மேல் லெவல்ல இருக்கவங்களும் இருக்காங்க, கீழ் லெவல்ல இருக்கவங்களும் இருக்காங்க. உண்மை தானே? அப்போ மேல் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் பிராமணர், கீழ் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் சூத்திரன் அப்படி பிடிச்சுக்கலாமா? ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டேன். ஏத்துப்பாங்களான்னு கேக்குறேன். அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு இவர் வந்து ஒரு நீதிபதியா இருந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு வந்து பேசணும்? அடுத்து வந்து அதே உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர் அடுத்த ஒரு விஷயத்தை கூறியிருக்காரு. இது அந்த நீதிபதி மட்டும் கூறுவது கிடையாது, திராவிட கட்சிகள் அனைத்தும் இதே கருத்தை தான் கூறுறாங்க. அது என்னன்னா வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் வந்து ராமர் அந்த சிலையை எம்பிஏ பட்டதாரி. ஆமாம், அவர் தான் அந்த சிலையை செஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறாங்க. இப்போ அந்த இளைஞர், அந்த கர்நாடக இளைஞர் வந்து அந்த பாலராமரை தொட முடியுமா? இதைத்தான் வந்து இப்போ இந்த நீதிபதியா இருக்கிற இவரும் இதே கருத்தை தான் தெரிவிக்காரு. இதுக்கு முன்னால திராவிட கட்சிகள் தொடர்ந்து இதே கருத்தை தான் வந்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அடிப்படை வாதம் என்ன? நான் வந்து கருவறையில் இருக்க சிலையை தொட்டு பூஜை பண்ண முடியுமா? அதுதான் இவங்களோட வாதம். சரியா? இவரோட சுற்றி வளைச்சு இவர் பேசுறதுக்கு அர்த்தமா அதுதான்.
நான் இப்போ ஜென்ரல் சந்துரு ஐயா வந்து ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பங்களா டைப்ல இவருக்கு வர காசுக்கு அப்படி தான் கட்டணும், பங்களா டைப்ல கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் கொத்தனார்லாம் வந்து பார்த்து ரசிச்சு கட்டுறாங்க, இன்ச்சு பெஞ்சா. ஐயோ இப்போ ஜட்ஜு வந்து இருக்க போகிற வீடு, இந்த கிச்சன் இப்படி தான் இருக்கணும், இந்த ஹால் இப்படி தான் இருக்கணும், இந்த பெட்ரூம் இப்படி தான் இருக்கணும், இந்த வராண்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரசிச்சு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு கட்டி முடிச்சாச்சு, ஒரு பைசாவும் கொடுத்துட்றாரு. அடுத்து வந்து அந்த கொத்தனாரும் அந்த இன்ஜினியரும் நாங்கள் இவ்வளோ ரசிச்சு கட்டணும், அதனால இந்த வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுவாரா? அலோவ் பண்ண கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். அலோவ் பண்ண மாட்டார்ல. இப்போ சரி, அவரோட வாதத்துக்கு இன்னொன்று வருவோம். ஒரு சிலை பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டாங்க. நான் எல்லாரும் அந்த சிலையை போய் தொட்டு கும்பிடணும். இப்போ நீங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் அந்த சிலையை தொட்டு கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிலையோட உயிர்ப்பு எவ்வளோ நாள் இருக்கும்? சீக்கிரம் வந்து அதோட இது சாதாரணமாக நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்க, இது கொடைக்கானலில் மலர் பூங்கா வைக்கிறாங்க, மலர் பூங்காவுக்கு போகிறீங்க, நிறைய மலர்கள் மலர்ந்துருக்கு. என்ன எழுதி வச்சிருப்பாங்க? தொட்டு பார்க்காதீர்கள் தான் எழுதி. அப்போ தீண்டாமையா? அப்போ தோட்டக்காரன் மட்டும்தான் அந்த மலரை தொடணுமா? நாங்களாம் தொட்டா தீண்டாமையான்னு சொல்லி கேட்பீங்களா? நீங்கள் கேட்க முடியாது. அதே மாதிரி தானே இதுவும். இப்போ எல்லாருமே நம்ம கருவறைகளை விட்டுட்டோம்னா, எல்லாருமே கருவறைகளுக்கு போய் அந்த சாமியை தொட்டு கும்பிட்றாங்கன்னா அந்த சிலையோட உயிர்ப்பு நிலை எத்தனை காலத்துக்கு இருக்கும்? கண்டிப்பா. இது அதாவது ஒரு சிலைக்கு பூஜை பண்றது. இப்போ உங்களுக்கு வந்து மாருதி வேகனார் வந்து ஓட்ட தெரியும், திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு பெஞ்ச் கார் கொடுத்து எடுத்து ஓட்டியான உங்களால் ஓட்ட முடியுமா? கண்டிப்பா ஓட்ட முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகம விதிமுறை இருக்கு, ஒவ்வொரு பூஜை இருக்கு. அந்த அந்த கல்லு முத கொண்டு ஆண்கல்லா பெண்கல்ல செஞ்ச கல்லா சிலையா, ஆண்கல்ல செஞ்ச சிலையா, இல்ல நவபாஷாணத்துல செய்த சிலையா? கல்லுலே ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்கு. நவபாஷாணத்துல செய்த சிலையா, இல்ல வேற ஏதாவது முறைப்படி செய்த சிலையா? இந்த முறைப்படி செய்த சிலைக்கு இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணாதான் அந்த கல்லில் இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் வந்து மக்களை சென்று அடையும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தா தான் அது வந்து பூஜை பண்றது மக்களுக்கு பயன்படும், மக்களுக்கு நன்மையாகும். அதே மாதிரி ஒரு பரம்பரையே ஒரு பூஜை பண்ணிட்டு அவங்க தான் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா அதை கத்துட்டு பண்ணு. இவங்களால ஒரு அந்த கருவறையில இருக்கிற ஆர்த்தி தட்டை எடுத்து 3 தடவை அப்படி சுத்த முடியுமா? மணி அடிச்சுட்டே சுத்திக்கிட்டே வாயால மந்திரங்கள் உபன்யாசம் பண்ணிட்டு இவங்களால அதை பூஜை பண்ண முடியுமா? ஒரு வேலை பண்ண முடியுமா? ஒரு வேலை பண்ண முடியாதுல்ல. சும்மா எல்லாரும் போய் தொட்டு கும்பிடுறது வந்து ஆன்மீகம் கிடையாது. அந்த தாத்பரியம் தெரியணும். அந்த தாத்பரியம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சும்மா எல்லாத்தையும் வந்து கருவறையில் போனா அந்த கருவறையில் இருக்கிற விக்கிரகம் கடவுள் திருமேனி என்ன ஆகுறது? நம்ம 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 அனுபவிச்ச சந்தோஷங்கள் நம்மளோட சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டாமா? பழனி மலைக்கு போறோம், நவபாஷான சிலை. அந்த நவபாஷான சிலை வந்து காலத்துக்கு இருந்தா தான் நம்ம சந்ததிகள் எல்லாத்தையும் வழிபட முடியும். அந்த தாத்பரியத்தை கெடுத்துட்டாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆகமம் இருக்கு. அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எல்லாரும் தொட்டு கும்பிடுறதுக்கு அது என்னதுன்னு கேட்கிறேன். ஒரு மலர் கண்காட்சிக்கு போய் மலரை தொட முடியுமா? தொட முடியாது. இல்ல ஒரு பிரைவேட்டா ஒரு எக்ஸிபிஷன் போனாங்க, எக்ஸிபிஷன் போயிட்டு அங்க இருக்க பொருட்களை யாராவது தொட முடியுமா? தொட முடியாதுல்ல. அது எதுக்கு? பொருள் டேமேஜ் ஆகிக்கூட அந்த அதை மெயின்டைன் பண்றவங்க தான் வந்து அதை கிளீன் பண்ண முடியும், வைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இது அதாவது சொல்றேன்ல, ஒரு இந்துத்துவவாதிகளை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆட்படுத்தி அவங்க திணறும் போது இதை பத்தியா நாங்கள் சொன்னது உண்மைதானு சொல்லி அதன் மூலமா வந்து அரசியல் பண்ண ஒரு கேவலமான அரசியல் பண்றதுதான் இவங்களோட வேலை. அதை வந்து ஒரு நீதிபதி பண்றாரு பாருங்க, இது ஏத்துக்கவே முடியாது. நீதிபதி வந்து சமூக நல்லிணக்கத்துக்காக பேசணுமே தவிர்த்து சமூக பிரிவினைக்காக பேசக்கூடாது. பேசுறது பிரிவினைக்காக பேசுறது. இது எந்த விதத்திலையும் எந்த காலத்திலையும் வந்து ஒத்துக்கவே முடியாது. இதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி அவர் பேசுனதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா வரலாற்றிலேயே ஒரு பேசுறதுலாம் கிடையாது. இது ஒரு பேசுறதுனால இது ஒரு வரலாறா மாறுது. அடுத்து என்ன பண்ணுவான்? நீதிபதி பேசினாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போடுவான். நியூஸ்ல போடுறத இளைஞர்கள் படிப்பாங்க. இளைஞர் வந்து இவர் நீதிபதியா இருக்காரு, இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இது ஒரு வரலாறாக்கப்படும். எப்பேற்பட்ட பொய்யை எவ்வளவு ஈஸியா வந்து வரலாறு ஆக்குறாங்கன்னு பாருங்க. இந்த உச்சநீதிமன்ற சந்துரு அவங்க பேசின விஷயம் வந்து உண்மையா இல்லையாங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. அவருக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத அந்த கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.